நீங்கள் செய்யக்கூடிய மீன் வறுவல் மொறு மொறுன்னு மசாலா உதிராமல் இருக்கணும்னா நான் செய்யக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஈஸியான முறையில் மீன் வறுவல் பார்த்துடலாம். அந்த மீன் வறுவல் செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே வந்து மிளகு ஜீரகத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையால் கலந்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி அதில் கலந்துக்கோங்க. தண்ணி விட்டு விட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக கலந்த உடனே அடுத்ததாக இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா கூட வந்து இந்த சோள மாவு வந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவு தான் பக்குவம் இருக்கணும். அடுத்ததாக நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மீன், இன்றைக்கி வந்து நான் வந்து முரல் மீன் எடுத்துருக்கிறேன். அந்த மீன் துண்டுகளை வந்து மெதுவாக அதில் போட்டு மசாலா எல்லாம் அந்த மீன் துண்டில் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. எல்லா மீன்களையும் அந்த மசாலாவை தடவி மொத்தமாக எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நீங்கள் ஆயில் சேர்த்து சூடாக வச்சுருங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் தான் பொரிக்க போகிறேன். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ஊற வச்சுருந்த அந்த மீன் துண்டுகளை மெதுவாக சேர்த்துக்கோங்க. எத்தனை பிடிக்குதோ அத்தனை சேர்த்துக்கோங்க. துண்டுகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கழித்து அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். இந்த வீடியோ பிகினர்ஸ், பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் அடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டு பொன்னிறமாக வந்த உடனே நீங்கள் தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், எளிமையான முறையில் மசாலா உதிராமல் மொறுன்னு மீன் வறுவல் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் மீன் வாங்கி மசாலா சேர்த்து மொறுன்னு மசாலா உதிராமல் மீன் வறுவல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். Take care. Bye bye. Thank you.